உங்களோட பைக்கை எப்போயுமே வந்து தனியாக விட்டு போயிடாதீங்க. உங்கள் பைக்கை மட்டும் இல்லை, உங்களோட வேல்யூபிள் திங்ஸையும் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு கண் வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா எந்த நேரத்தில் யார் வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னே சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு ஒரு அன்னோன் பிளேஸ்க்கு போகிறீங்க. உங்களுக்கு ஃபெமிலியரான பிளேஸில், அதாவது அன்ஃபெமிலியர் பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்க. அப்போ வந்து யார் உங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ யார் வேணால் வந்து யார் என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். சம்டைம்ஸ் அந்த டேங்க் பேக்கை வந்து ஜிப்பை திறந்து பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்மெட்டை திறந்து பார்க்கலாம். உங்களோட ப்ளூடூத் ஹெல்மெட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏன்னா சம்டைம்ஸ் அனிமல்ஸ் கூட வரும். சில மங்கீஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட டேங்க் பேக்கை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகும். ஏன்னா நான் ஒரு ஹில் ஸ்டேஷனில் கொடைக்கானல்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கும்போது சம் வியூ பாயிண்ட்டுக்கு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு டேங்க் பேக் எல்லாமே ரெயின் ப்ரூஃப் கவரை வச்சு கவர் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ஸோ வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு இருந்துச்சு. அது உள்ளே ஏதோ சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்குது, அதனால தான் கவர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு அது மங்கி வந்து மொத்தத்தையும் கிழிச்சு போட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் நமக்கு வந்து ட்ரபுள் வரும். ஸோ அதனால் எப்போவுமே சேஃபாக இருக்கணும். உங்களோட வேல்யூபிள் திங்ஸ் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த பக்கம் போகிறது அப்படி போயிருந்தால் ஈஸியாக போயிருக்கலாமோ. சில பேர் வந்து இப்போது ஒரு காட்டு பகுதியிலையோ இல்லை வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் டாப்லேயோ வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேம்ப் ஃபயர், அது கேம்பிங் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறது, சோலோவாக போகும்போது உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்காது. ஏன்னா எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் எல்லா சுச்சுவேஷனையும் டேக்கிள் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பண்ணாங்களே அந்த மாதிரி ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக அவங்கள பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கே வந்து ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே மற்றவங்கள பார்த்து நீங்கள் அதை செய்யாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ரைடை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸை எதுக்காக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் இது எல்லாமே நினச்சிட்ருப்பீங்க, என்னடா இப்படி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம், பைக்கை வந்து சூஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் லாங் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எனர்ஜி லெவல்லாம் மெயின்டைன் ஆகுது, அதுக்கப்புறம் வேல்யூபிள் திங்ஸ்லாம் பார்த்துக்கணும், எந்த இடத்துல எப்படி போய் பேசணும் அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஸ்டில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. அதாவது என்ஜாய் யுவர் ட்ரிப். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் ரைடு தான், சரிங்களா? இந்த த்ரெட் வரும், இந்த மாதிரி வேல்யூபிள் திங்ஸை பார்த்துக்கணும், அது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் ரைடு தான். ஸோ அதையும் மீறி முக்கியமானது என்னதுனாக்கா, நீங்கள் வந்து ரைடை என்ஜாய் பண்ணுறதுல தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பைக் ட்ராவலிங் போனீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்க முடியும் உங்களால். ஸோ கண்ணில் கிடைக்கிறது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு சீனரி பார்க்குறேன்னா அந்த இடத்துல நிறுத்தி ஃபோட்டோ எடுக்க முடியும். நீங்கள் ஃப்ளைட்லேயோ கார்லேயோ பஸ்லேயோ போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சான்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் பைக் ட்ரிப்பில் போகிறீங்கன்னா இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால் உங்களால் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுற ரைடு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பைக் ரைடு மட்டும்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல் ரைடு வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. மோஸ்ட்லி பைக் ரிப்பேர் ஆச்சுன்னா மெக்கானிக் ஷாப் தான் எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபியூல் ஸ்டேஷன் பார்ப்போம். ஸோ இதை மெயினாக இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரூம் ஸ்டே சீப்பாக எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ரஃப்பான ஐடியாவையும் வந்து நிறைய வீடியோஸ் மூலிமாவும் தெரிஞ்ச ரைடர்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது அந்த இடத்துக்கு போயிருக்கிற, அதாவது முன்கூட்டியே அந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடிய ரைடர்ஸ் கிட்ட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வந்து போகிற ரைடு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, சேஃபாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல போய்ட்டு ஓகே ஒரு ஐடியா இருக்கும்போது ஓகே இந்த இடத்துல இப்படி தான் போய் ரியாக்ட் பண்ணணும், இந்த இடத்துல ரீச் ஆகணும், இங்கே ரூம் செக்இன் பண்ணணும், பைக் இப்படி ரிப்பேர் ஆச்சுன்னா இந்த மெக்கானிக் ஷாப் இங்கே இருக்குது பக்கத்தில். ஸோ இதை பற்றிலாம் வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ரைடு எப்போவுமே வந்து சேஃபாக இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். எங்கள் ஹைவேயில் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப்பில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப தூக்கம் வந்துச்சு, அதனால் ஸ்டே பண்ணிட்டேன் வேறு வழி இல்லாமல். டேக்கிள் த சுச்சுவேஷன் ப்ராப்பர்லி. அதாவது இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ட்ரபிள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, திங்க் பண்ணுங்கள். எந்த இடத்துல நீங்கள் அதாவது எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றதை பாருங்கள். ஸோ அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, யோசிங்க, சோலோவாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. சம்டைம்ஸ் அது கொஞ்சம் கஷ்டம்தான்,
பட் இருந்தாலும் பயப்படாமல் பொறுமையாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அவசரத்தில் எடுக்கிற முடிவு தான் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய்விடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ ஏதோ சம்திங் உங்களுக்கு ட்ரபிள்னாக்கா பொறுமையாக யோசிங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணலான்றதை பற்றி யோசிங்க. ஸோ அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிப்ஸுமே எனக்கு தெரிஞ்சது முக்கால்வாசி எப்படி சேஃபாக ஒரு சீப்பாக ரைட் பண்ண முடியும், லாங் ட்ரைவ் எப்படி சோலோவாக ரைட் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மோஸ்ட்லி உங்களுக்கு. ஸோ இது ஒரு பெரிய லென்த்தி வீடியோ தான், மேபி கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, நிறைய பேசியிருப்பேன். இந்த டிப்ஸில் முக்கால்வாசி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சோலோவாக போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இது நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே மைண்டில் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ப்ரோ இது இப்படி இருக்கலாமே, இது இப்படி என்னோடய ஒப்பீனியன் இப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். பாய்.